நான் ரசமலாய் பண்ணுறதுக்கு அந்த மலாய் அந்த ரபடி அந்த சாஸ் இருக்குல்ல, பாலை திக்காக்கி சீனி போட்டு பண்ணக்கூடிய அந்த குங்குமப்பூவெல்லாம் போட்டு பண்ணக்கூடிய அந்த சாஸ்க்கு வந்து பால் வந்து கொதிச்சு வற்றணும். அதுக்கு வேண்டி ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஸோ பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட பெருசாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ இது வந்து கொதிச்சு வற்றட்டும். நான் இதில் ஒரு கண்ணு வச்சுக்க போகிறேன், பொங்கி பாயாமல் இருக்க. பால் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை லைட்டாக அப்படி ஸ்க்ரேப் பண்ணி விட்டு நல்லா வற்ற வைங்க. இந்த ஆடையெல்லாம் கீழே அதில் விழணும். ஏன்னா வந்து இதெல்லாம் தான் டேஸ்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து அப்படியே ஒரு 1/3 வந்து வற்றணும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பால் வந்து வற்றிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் வற்றணும். இந்த டைமில் நம்ம சுகர் போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஸோ சுகர் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் போடலாம். ஓகே, சுகர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வற்றும். ஸோ அதில் பிளாக் கலரில் இருக்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், கிராம்பு தான். இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு கிராம்பு எறும்பு வரக்கூடாதுன்னு நான் வச்சுருக்கேன். ஆனால் இதுக்கு வந்து ஒருத்தவங்க டிப் கொடுத்தீங்க, ஒரு சின்ன துணியில் வந்து கட்டிட்டு போடுங்க எறும்பு வராது அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்ல ட்ரிக்கு. ஏன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருக்க வேண்டாம். நெக்ஸ்ட் வாட்டிலேருந்து அப்படி தான் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இப்போ வற்றட்டும். நல்லா சுகர் போட்டோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து ரசமலாய் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு தண்ணி பாயிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா இது நான் இன்ஸ்டாகிராமில் போட்ட ஃபோட்டோ வந்து திருப்பி ஆஃப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது வந்து தண்ணி பாயிற சத்தம் மாதிரி கேட்டுகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்களா? என்கிட்ட வந்து குங்குமப்பூ இல்லை. உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூவை வந்து பாலில் வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க. நான் வந்து லைட்டாக ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ரசமலாய் வந்து உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோ ஷேடு இருக்கும், அதனால. ஸோ குங்குமப்பூ போட்டால் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏலக்காய் வேணும். அதுக்கப்புறம் க்ரஷ் பண்ண பிஸ்தா இல்லைன்னா ஆல்மண்ட், எந்த நட்ஸ் இருக்கோ அது வேணால் போட்டுக்கலாம். கொல்லாங்கொட்டை, கேஷ்யூ நட்டு, கிஸ்மிஸ் இல்லையே, கேஷ்யூ நட், பாதாம், பிஸ்தா, இதில் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இது கொதிச்சு நல்லா வற்றட்டும். நம்மளோட ரசமலாய் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து க்ரஷ் பண்ண நட்ஸ் வந்து கொஞ்சம் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ க்ரஷ் பண்ண நட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி க்ரஷ் பண்ண பிஸ்தா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாதாம், கேஷ்யூ நட்டு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நட்ஸு போட்டோன்னா உங்களுக்கு திக்காக ஆரம்பிக்கும், நல்ல திக்காக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது நட்ஸ் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது உங்களுக்கு பார்த்தாலே இப்போ தெரியுதில்ல, நல்ல செம்மியாட்டு கொதிக்குது பார்த்தீங்களா? தலான்னு கொதிக்காமல் அப்படி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திக்காகிறது. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ஸ்டேஜ் வந்துடும். ஓகே, நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட போகிறேன். ஏன்னா வந்து சுகர் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு கூல் ஆகும்போது திக்காகும். இப்போ வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் நம்ம வச்சுருந்தோம்ல குங்குமப்பூனா குங்குமப்பூ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி கலர் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, கொஞ்சம் ஆட் பண்ணலாம். நல்ல ஒரு எல்லோ ஷேடு வரணும். ஓகே, இனி வந்து நம்ம வச்சிருக்கிற ரசகுல்லா இருக்குல்ல, அதை வந்து இதில் போட்டுடலாம். ஸோ நம்மளோட ரசகுல்லா, குல்லா ரசகுல்லா. அந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு, தண்ணி போடக்கூடாது. ஸோ அந்த சுகர் சிரப் இல்லாமல் ரசகுல்லாஸ் மட்டும் போட்டுரும். ஸோ இது ரசகுல்லாவை நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேணால் கொதிக்க விடலாம். ஆனால் வந்து அது தேவைன்னு இல்லை. ஏன்னா இந்த பாலே வந்து உங்களுக்கு நல்லா ஹாட்டாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த ரசகுல்லா வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட யம்மி ரஸ்மலாயை சர்வ் பண்ணிடலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், செம்ம. இது கூலாக சாப்பிட்டோன்னு வைங்களேன், சான்ஸே இல்லாமல் இருக்கும். இது வந்து சூடாலாம் நல்லா இருக்காது. பட் நான் இதை வந்து இப்போவே உங்களுக்கு வீடியோ எடுத்து முடிக்கணும். ஸோ நம்ம கார்னிஷ்க்கு வச்சுருக்கிற பிஸ்தாவை போட்டுடலாம். ஸோ இதை வந்து சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். ரசமலாய் சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.